இன்னைக்கு நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரே பேர்ல வர்றது. அதாவது இப்ப அரண்மனை 1, 2, 3, காஞ்சனா 1, 2, 3, வேலைக்காரன், மாப்பிள்ளை, இப்படி பல பெயர்கள்ல வந்த படங்களுடைய பெயர்கள்ல இருக்கும். ஆனா கதைகள் வேறு வேறு இருக்கும். ஆனா அப்படி அல்ல. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சில திரைப்படங்கள் இதற்கு முன்பே வெளிவந்த படம், அதே கதையை அதே பெயரில் மீண்டும் படமாக்கி வெற்றி படமாக தந்திருக்கின்றார். அது என்ன படங்கள் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். எம்ஜிஆர் அவர்கள் 133 திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு 6 திரைப்படம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த 6 திரைப்படமும் இதற்கு முன்பே வெளிவந்த திரைப்படங்கள். அந்த திரைப்படத்தின் கதையை மாற்றாமல் மீண்டும் அவர் அதே பெயரிலும் வேறு பெயரிலும் படமாக ரசிகர்களுக்கு தந்திருக்கின்றார். அதாவது 1935 குலேபகாவலி என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வி.ஏ. செல்லப்பாவும் டி.பி. ராஜலட்சுமி அவர்களும் கதாநாயகியாக நடித்திருக்கிறார்கள். அதே பெயரிலேயே எம்ஜிஆர் அவர்கள் 1955 குலேபகாவலி என்று படித்திருக்கின்றார். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு 33வது திரைப்படம். இதுல எம்ஜிஆர் அவர்களும் டி.ஆர். ராஜலட்சுமி அவர்களும் கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. சரி, அதே மாதிரி அடுத்து 1941 வெளிவந்த திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்த முதல் கலர் படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இந்த முதலில் வந்த அலிபாபா 40 திருடர்கள்ல என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அலிபாபாவாகவும், டி.ஏ. மதுரம் அவர்கள் மார்ஜியானாவாகவும், கே.பி. காமாட்சி அவர்கள் திருடர்களின் தலைவன் அப்துல்லாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தை தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமாக 1956 எம்ஜிஆர் அவர்கள் அதே பெயரில் அலிபாபா 40 திருடர்களும் அதே கதையை நடித்திருப்பார். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு 34வது திரைப்படம். அதே மாதிரி மதுரை வீரன், இது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரபலமான படம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல இந்த படம் வந்த பொழுது கூட்டம் கூட்டமா படம் பார்க்கறதுக்கு ஊர்ல வண்டி கட்டிக்கிட்டு எல்லாம் போய் பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இந்த படம், மதுரை வீரன் என்ற படம், எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பே 1939 அதே பெயரில் வெளிவந்திருக்கிறது. வி.ஏ. செல்லப்பாவும் டி.பி. ராஜலட்சுமி அவர்களும் கதாநாயகியாக இந்த மதுரை வீரன் படம் நடிச்சிருப்பாங்க. அதே பெயரில் மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் அதே கதையை 1956 பி. பானுமதி, பத்மினி இவர்களோடு மற்றும் பலரும் நடித்திருக்கின்ற படம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எம்ஜிஆர் அவர்களுக்கு 35வது திரைப்படம். அதே மாதிரி ராஜா தேசிங் என்ற ஒரு திரைப்படம், இது 1936 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல டி.கே. சுந்தரப்பா அவர்கள் ராஜா தேசிங்காகவும், எம். இளவரசி அவர்கள் இளவரசி பத்மினியாகவும் நடித்திருப்பார்கள். அதே பெயரிலேயே ராஜா தேசிங் என்ற பெயரிலேயே எம்ஜிஆர் அவர்கள் 1960 நடித்திருப்பார். கதையும் அதேதான். இது எம்ஜிஆர் அவர்களுடைய 45வது திரைப்படம். பிருத்திவிராஜன் என்ற ஒரு திரைப்படம் 1942 பி.யு. சின்னப்பா அவர்களும் எம்.ஆர். சந்தானலட்சுமி அவர்களும் நடித்திருப்பார்கள். இந்த பிருத்திவிராஜன் என்ற திரைப்படத்தினுடைய கதையை அப்படியே எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் 1962 ராணி சம்யுக்தா என்ற பெயரில் அதே கதை படமாக நடித்திருப்பார். இது எம்ஜிஆர் அவர்களுடைய 54வது திரைப்படம். இந்த திரைப்படத்துல பத்மினி, எம்.என். ராஜம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1942 அபூர்வ சகோதரர்கள் என்ற ஒரு திரைப்படம், எம்.ஆர். ராதா, பி. பானுமதி இவர்கள் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. இதே அபூர்வ சகோதரர்கள் என்ற ஒரு திரைப்படத்தை அதே கதை எடுத்துக்கொண்டு நீரும் நெருப்பும் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் 1971வது வருடம் படமாக எடுத்திருப்பார். இந்த திரைப்படம் 2 வேடங்கள், அது மிக வெற்றி படமாக பலம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். இது எம்ஜிஆர் அவர்களுடைய 111வது படம். ஆனா இந்த நீரும் நெருப்பும் திரைப்படத்தை பொறுத்தவரையில ஒரு ஒற்றுமை எப்படின்னா, பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த உத்தமபுத்திரன், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த உத்தமபுத்திரன், எம்.கே. ராதா அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீரும் நெருப்பும், இந்த 4 திரைப்படத்தினுடைய கதையும் ஒரே கதை தான். அதில் 2 கதாநாயகர்கள், ஒருவர் நல்லவனாகவும் ஒருவர் கெட்டவனாகவும் நடித்திருப்பார்கள். ஆக ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த படங்களை தருகின்ற பொழுது, அந்த காலத்திற்கு ஏற்ற தருகின்ற பொழுது அதை கண்டிப்பாக அவர்கள் ரசிப்பார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன நண்பர்களே, திரைப்படத்துறையை பொறுத்தவரை நிறைய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணம். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய முத்தமிழ் பார்வை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.